அவளுக்கு நல்லாவே தெரியுங்க. பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாமா உடனே வீட்டுக்கு வந்துருவாருன்னு. அவ தான் கண்டிப்பா பிளான் போட்டு பாட்டி ஏதாவது பண்ணி. என்னாச்சு? வீட்ல எல்லாம் ஓகே தானே? என்னங்க ஒரு நிமிஷங்க லைன்ல இருங்க. என்ன? எல்லாம் ஓகேக்கா. அப்புறம் எதுக்கு நீ இப்படி டென்ஷனா இருக்க? பாட்டியை பத்தி சொல்லி நான் அக்காவை டென்ஷன் படுத்த கூடாது. என்னங்க நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேங்க. ஓகே ஓகே. போன் எதுக்கு கட் பண்ணிட்ட? என்கிட்ட எதையோ மறைக்கிற. அப்புறம் அவரையும் காணோம். என்னாச்சுன்னு சொல்லு. இல்லக்கா, வீட்ல எல்லாமே ஓகே தான். என்ன ஆச்சுன்னா சன்னி வீட்டுக்கு ரொம்ப லேட்டா போயிருக்கான். அதான்க்கா அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் லேட்டுன்னு கேட்டாரு. அண்ட் அவன் கியாராவை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்கானு. மற்றபடி எல்லாமே ஓகே தான்க்கா. எக்ஸ்கியூஸ் மீ, பிரக்யா மேம் உங்களை கியாரா கூப்பிடுறான். நான் இதை வந்துடுறேன். நான் போய் பார்க்கலாமா? 1 ஹவருக்கு அப்புறம் வாங்க. ஓகே. என்னாச்சுமா? ஏதாவது வேணுமா? இல்லம்மா, ஒரு விஷயம் சொல்லணுமா? நீங்க திட்டக்கூடாது. இல்ல, திட்ட மாட்டேன். சொல்லு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க அந்த பேட் அங்கிளை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னீங்களே? எதுக்கு? நீ அவனை பாத்தியா என்ன? நான் அவரை எப்படியாவது போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா அவர் என்னை கிட்னாப் பண்ணிட்டாரு. நான் கார்ல இருந்து இறங்கி ஓடினேன். அப்புறம் அவர் காரை வச்சு என்னை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. நீ அந்த டோன்ட் வரிம்மா, சூப்பர்மேன் அங்கதான் இருந்தாரு. அவர் எனக்கு எதுவுமே ஆக விடல. ஆனா அந்த அங்கிள் ரொம்ப அது ஆக்சிடென்ட் இல்ல கியரா. அது இங்க பாரு, நம்ம போலீஸ் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். ஓகே, டோன்ட் வரி. அந்த டைம்ல சூப்பர்மேன் அங்க இருந்ததுனால எனக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கிட்டாரு. ஐ நோ கியரா. ஆனா அந்த அங்கிள் ரொம்ப மோசமான ஆளு. நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லணும்னு. ஒருவேளை நான் இதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லணும்னா நீங்க என் கூடவே இருக்கணும். அப்பதான் நம்ம போலீஸ் கிட்ட சொல்ல முடியும். 1 செகண்ட் கூட நீங்க என்ன தனியா விடக்கூடாது. இல்லம்மா, ஐ எம் சோ சாரிம்மா. ஐ எம் சோ சாரி. நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயுமே தனியா அனுப்ப மாட்டேன். 1 செகண்ட் கூட நீ என்னை விட்டு தனியா எங்கேயும் போக விட மாட்டேன். ஐ எம் சோ சாரி. பாவம் சின்ன குழந்தை அவ. அங்க உன்னையே அவ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாப்பா. நீ உடனே கிளம்பு. என்னை பத்தி கவலைப்படாத. என்னை பார்த்துக்க எல்லாரும் இங்க இருக்காங்க. என்னோட 2 ராக் ஸ்டார் பாட்டுங்களுக்கு கூட கியரானா எனக்கு உயிர்னு நல்லாவே தெரியும். என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆமா, சூப்பர்மேன் எங்க போயிட்டாரு? சூப்பர்மேன் ஏதோ வேலையா போயிருக்காரு. இப்ப திரும்பி வந்துருவாரு. என்னை விட்டுட்டு போயிட்டாரா? நான் கண்ண முழிச்சிட்டேன் விஷயத்த அவர்கிட்ட யாரும் சொல்லலையா? இல்ல தெரிஞ்சு அவர் வரலையா? வரட்டும், இருங்க. அவர் கூட நான் எப்பவுமே பேச மாட்டேன். அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் உன்னோட சூப்பர் ஹீரோன்னு நீ சொன்னல. சூப்பர் ஹீரோஸை நம்ம என்னைக்கும் கோச்சிக்க கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ உன்னோட சூப்பர்மேன் உன் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, உனக்குள்ளேயும் அவர் இப்ப இருப்பாரு. உள்ளயா? அப்படின்னா உன்னோட சூப்பர்மேன் தான் உனக்கு பிளட் கொடுத்திருக்காரு.
அதனால அவர் உன் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, எப்பவும் உன் பிளட்டுக்குள்ளேயே இருப்பாரு. இப்ப நீங்க 2 பேரும் சேம் டு சேம் ஆயிட்டீங்க. அதாவது நீ சிரிச்சனா அவரும் சிரிப்பாரு, நீ அழுதனா அவரும் அழுவாரு. உனக்கு அடிபட்டுச்சுன்னா அவருக்கு வலிக்கும். அவர்தான் உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன், உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனா நான் தான் தேவையில்லாம அவர் மேல கோச்சுக்கிட்டேன். நான் எப்பவுமே அவரை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதாவது உங்களை பண்ற மாதிரி. நீங்க சொன்னீங்கல்ல அவரும் நானும் சேம் சேம்னு, நான் மனசுல அவரை கூப்பிட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க, அவர் கண்டிப்பா எனக்காக ஓடி வருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. கியராக்கு பலூன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். முதல் தடவை என்ன ஏர்போர்ட்ல மீட் பண்ணப்போ கூட இந்த பலூன்ஸ்க்காக தான் என்கிட்ட சண்டை போட்டா. ஓகே, யா, மெயில் இட் டு மீ. யா. என்னோட பலூனை எதுக்கு பிளாஸ்ட் பண்ணீங்க? என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறியா நீ? இது ஆட்டிடியூட் இல்ல மிஸ்டர், இது என்னோட ஸ்டைல் அண்ட் அது என்னோட பிளட்ல இருக்கு. அவ இந்த பலூன்ஸை பார்த்தானா சந்தோஷப்படுவா. அபி, 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 நீ சாப்பிட்டியா இல்லையா? அபி, அபி, பாத்ரூம்ல கூட இல்ல. அபி எங்க போயிட்டான்? ஒருவேளை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டானா? அந்த கிழவி இருக்காளே சொர்ணா பாட்டி, பைத்தியம் தான் அவளுக்கு. நான் போய் அவளுக்கு கால் அமைக்கி விட்டு அவளுக்கு சேவை செஞ்சு அவங்கதான் மறுபடியும் அபி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க கியரா மட்டும் இல்ல, பிரக்யாவும் இருக்கா. இந்த முறை அபி பிரக்யாவை பார்த்தானா அப்புறம் இந்த சந்திப்பு ஒரு குடும்பமா மாறிடும். அந்த மாதிரி நடக்க கூடாது. அப்படி நான் நடக்கவே விடக்கூடாது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்காம போயிடும். ஆனா அபி எதுக்காக அங்க போகணும்? இங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சொர்ணா பாட்டி இருக்காங்க, அதுவும் கால் உடைஞ்சில இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களை விட்டுட்டு அவன் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போவான்? நான் இருக்கேனே, அபியை ரொம்ப லவ் பண்றேனா, அதான் நான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு பொசசிவா இருக்கிறதெல்லாம் அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. நான் மாறணும். இங்க தேடாம வீட்டுல வேற எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம். அதான் சரி. நீங்க எல்லாமே பாக்குறீங்கல்ல, இப்போ நீங்களும் பிரக்யாக்கா மாதிரி சும்மா தான் இருப்பீங்களா? மாமாவோட வாழ்க்கையில நீங்க பிரக்யாக்கா கூட காதல எழுதிருக்கீங்க, ஆனா அவங்க வாழ்றதை நீங்க எழுதவே இல்லையா? மாமா அப்பா ஆகணும்னு ஒரு கதையில எழுதிருக்கீங்க, ஆனா பொண்ணோட சேர்றத எழுதலையா? 3 பேருமே பக்கத்துல இருக்காங்க, ஆனா அவங்க ஒண்ணா இல்ல. 3 பேருமே ஒருத்தர் விரும்புறாங்க, ஆனா அவங்களால ஒரு குடும்பம் மாதிரியே இருக்க முடியல. என் அக்காவும் மாமாவும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க, ஆனா வெளிச்சம் தெரியணும்னு நினைக்கிற அவங்களுக்கு தயவு செஞ்சு நீ சூரியனை காட்டு. இங்க பாருங்க, அம்மா அப்பாக்காக இல்லைனாலும் பாவம் சின்ன பொண்ணு கியாரா, அவ என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லுங்க. அவ குழந்தை, அவ அப்பா அவ கண்ணு முன்னாடி தான் இருக்காரு, ஆனா அவளால அப்பான்னு கூப்பிட முடியல. அதுக்கு நீங்க தான் ஏதாவது மாயம் பண்ணணும். அவங்க 3 பேரையும் சேர்த்து வைக்கணும்.
ப்ளீஸ் ஒன்று சேர்த்துருங்க. நீ மனசுல கூப்பிட்டா கூட அது அவருக்கு கேட்டு அவர் இங்க வருவாரு. நீங்க அவரை என்னை விட முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவரை பார்த்தது கூட இல்லல்ல. ஆனா நீங்க அவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விரும்புவீங்க. அவரு ரொம்ப ஸ்வீட். அப்புறம் அப்புறம் ஹேண்ட்ஸம் கூட. அப்புறம் நீங்க எதுக்கு அழுகுறீங்கம்மா? இல்ல அழலையே. நான் ஒன்னும் அழல. நீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொன்னேன், அதனால தானே. சாரிம்மா, உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லாம இருந்திருக்கேன். இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படிதான். இந்த டியர்ஸ் ஃபியரோடது தான். டோன்ட் வரிமா, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் கூட சூப்பர் கேர்ள் தான். ஏன்னா சூப்பர்மேன் அவரோட பிளட்டை எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் பிளட் உனக்குள்ள எப்பல இருந்தும் இருக்குது. அதனாலதான் நீ சூப்பர் மேனோட சூப்பர் பொண்ணு. சார், நீங்க உங்க பொண்ணை மீட் பண்ண வந்தீங்களா? ஆமா. சார், அவங்க ரூம் நம்பர் 304ல இருக்காங்க. அவளோட அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. ஓகே, இப்படி தானே? யா. தேங்க்யூ. கியாராவோட அம்மா என் மேலே கோவமாக இருப்பாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க என் டாலை என்னை மீட் பண்ண விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? எக்ஸ்கியூஸ் மீ. அபி தி ராக் ஸ்டார்? யா, ஆக்சுவலி எனக்கு இந்த பூ வேணும். மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன் போதும். ஒருத்தங்களுக்கு ஐஸ் வைக்கணும். தேங்க்யூ. நான் இப்ப யாரை பார்த்து தெரியுமா? அபி தி ராக் ஸ்டார். ஆனால் ரெட் ரோஸை லவர்ஸ்க்கு தானே கொடுப்பாங்க. ஒருவேளை கியாரா அம்மாவுக்கு நான் இதை கொடுத்தா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டா? சரி, நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரோஸ் கொடுக்கறது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல பூவை கொடுக்கலாமா? இல்லை இல்லை இல்லை, முதல்ல சாரி சொல்லலாம், அதுக்கப்புறம் பூவை கொடுக்கலாம், அப்புறம் கியாராக்கு பலூன்ஸ். எஸ். பிரக்யாவா? பிரக்யா கியாராவை பார்க்க வந்திருக்கா? அவளோட தேவை எனக்கு இங்கே இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் அவளால் இருக்க முடியாமல் இங்கே வந்திருப்பா. ஆனால் கியாராவோட அம்மா இங்கே இருக்காங்க. அவங்க பொண்ணை இப்படி தனியாக விட்டுட்டு ஸ்ட்ரேஞ்ச். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், கியாராவோட அம்மா எங்க? நான் அவங்கள பார்க்கணும். சார், அதுவும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. எங்க? சார், அதான் சாரியில உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்கதான். சிஸ்டர், அவங்க பிரக்யா. நான் கியாராவோட அம்மாவை பத்தி கேக்குறேன். அவங்க தான் கியாராவோட அம்மா. அபி,
இந்து அபி எங்க இருக்கான்னு அவகிட்ட போய் சொல்லு. இல்லைன்னா இப்படி கத்தி கத்தியே காதுல இருந்து ரத்தம் வர வச்சிருவா. கடவுளே, இவளை கூட்டிட்டு போ, அப்பதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். சரிங்கக்கா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அபி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அபி எங்க இருக்கான்னு கேட்டா நாங்களே சொல்ல போறோம். நான் தொண்டை கிழிய கத்துறேன்னு தெரியுதுல்ல. அபி எங்க இருக்கான்னு நீங்களாவது சொல்ல வேண்டியதானே? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கா? திரும்ப போயிட்டான் அவன்? நீங்க ஏன் அந்த விஷயத்த முதல்லயே சொல்லல? சொல்லியிருந்தா நீ அவன் கூட போயிருப்பியா? இல்ல அவன் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அந்த விஷயத்தை தான் என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும். இந்து, நீ எதுக்காக அவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ற? அவ என்ன பேசணுமோ அதை பேச விடு. தொணன்னு பேசி அவளே இங்க இருந்து போயிடுவா. இங்க பாரு, அக்காவை எதிர்த்து ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதையா இரு. பெரியவங்கன்ற மரியாதையே கிடையாது இவளுக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த ஸ்வர்ணா பாட்டியை இந்த பெட்ல இல்ல கட்டையில படுக்க வச்சிருப்பேன் நானு. அவங்கள கொன்னு போட்டிருக்கணும்னா அட்லீஸ்ட் அபியாவது இங்கே இருந்திருப்பான். Damn. என்ன இப்படி முறைக்கிற நீ? முதல்ல வழியை விடு. அப்போ த்ரிஷா சொன்னது கரெக்டு தான். இதை நீ தான் செஞ்சிருக்க. ஸ்வர்ணா பாட்டிக்கு வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணது நீ தானே? பி கேர்ஃபுல் பிரபா. நான் யாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அண்ட் நீ யாருங்கிற விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏன் வீட்டுல ஏன் மேலேயே பழி போடுறதுக்கு நீ யாரு? நீயும் த்ரிஷாவும் இந்த வீட்டுல கெஸ்ட், ஃபேமிலி மெம்பர் ஆகணும்னு மட்டும் நீ ட்ரை கூட பண்ணாத. ஐ திங்க் இந்த வீட்டோட கெஸ்ட் நீ மட்டும் தான். அது கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது. ஏன்னா பிரக்யாவும் கியாராவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ யாருங்கிற விஷயம் உனக்கே தெரிய வரும். நீ உன் லிமிட்ஸை கிராஸ் பண்ற பிரபா. என்னோட லிமிட்ஸ் இல்ல, அபியும் பிரக்யாவும் வச்சுக்கிட்டு இருக்கிற லிமிட்ஸை கிராஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க மட்டும் அந்த லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு வை, அதுக்கப்புறம் அவங்கள என்னைக்கும் பிரிக்கவே முடியாது. எனக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன்னு நீ பேசுறியா? என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நான் ஒன்ன கூட ஒன்னுத்தி கிழிக்க முடியாது. உனக்கு இப்ப இருக்கிற சாய்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். நட்டுக்கிழவ மூளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அதனால உனக்கு நல்லது இல்லைனாலும் மற்றவங்களுக்காவது நல்லது நடக்கும். இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்க. ஒருவேளை இன்னைக்கு அபிப்பிரக்யா ஒண்ணு சேரலனா நான் அவங்கள ஒன்னா சேர்ப்பேன். அண்ட் ஐ மேக் ஷூர் அபிப்பிரக்யாவையும் கியராவையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். அவங்க 3 பேரும் மட்டும் ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்கன்னு வை, அதுக்கப்புறம் உன்ன மாதிரி சைக்கோக்கு இந்த வீட்டில் இடமே இருக்காது. அப்போ கியரா என்னோட பொண்ணா? பிரக்யாக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணா? இல்ல, பிரக்யா கியராவோட அம்மாவா இருக்க முடியாது. ஏன்னா கியரா அன்னைக்கு சிசிடிவில வேற யாரையோ காட்டினா. அதோ அங்க இருக்காங்க எங்க அம்மா. ஆனா அன்னைக்கு அவங்க பொண்ணை தேடிக்கிட்டு வந்த அந்த லேடியோட வாய்ஸ் கூட பிரக்யா வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் அங்க போனப்ப இங்க பாருங்க, அங்க கியரா இருந்தா, ஆனா அவங்க அம்மாவா வேற யாரோல இருந்தாங்க. நான் 2 தடவை கியராவோட அம்மாவை பார்த்தேன். ஆனா 2 தடவையும் வேற வேற ஒருத்தங்களை பார்த்தேன்.
இது டபுள் ஆக்குபென்சி ரூம். இதோட என்ட்ரி இன்னொரு பக்கமும் இருக்கு. ரெண்டு பேரும் பேசுறது கேட்டா எனக்கு உண்மை என்னன்னு தெரியும்.